I welcome you to Learn English. அவர் ஒரு MBA மாணவர். He is MBA student. இந்த வாக்கியத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். He is studying in reputed college. அவர் ஒரு பெயர் பெற்ற கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் ஆர்டிகிள்ஸில் மிஸ்டேக் இருக்குது. ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா என்னது? A and D. அவர் ஒரு MBA மாணவர். கீழே ஆன்சர் இருக்குது பாருங்கள். He is an MBA student. இந்த இடத்துல an அப்படின்னா ஒரு இல்லைன்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஏ மாதிரி தான். ஆனால் an வந்து வவல் சவுண்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வர்ற எழுத்து என்னது? எம். அந்த எம் சொல்கிறப்ப ஏ சவுண்டு வந்து தான் இம் சவுண்டு வரும். எம். அப்போ அந்த ஏ சவுண்டு வந்து வவல் சவுண்டு. அதனால் அதுக்கு முன்னாடி an யூஸ் பண்ணுறோம். an அப்படின்னா ஒரு. ஸோ வவல் சவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆன் வரும். அவர் ஒரு பெயர் பெற்ற கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் ஸ்டடியிங் இன் ஏ ரெப்யூட்டட் காலேஜ். ஸோ ஆன் ஏ. இந்த வாக்கியத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குது? சன் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. சூரியன் நமக்கு சக்தியை கொடுக்கறது. இப்போ இந்த சன் அப்படிங்கிறது இயற்கையான விஷயம். இந்த யூனிவர்ஸில் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்படி ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னா த யூஸ் பண்ணணும். த சன் gives us energy. த சன்னு வாசிக்கணுமா இல்லை தி சன்னு வாசிக்கணுமா? இதை பற்றி செப்பரேட் வீடியோ நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். அதாவது வவல் சவுண்டு வந்துச்சுன்னா தி, வவல் சவுண்டு இல்லாமல் வெறும் கான்சனன்ட் சவுண்டு வந்துச்சுன்னா த. எஸ் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட். ஸோ த சன். த சன் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸில் வர டவுட்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கியத்தில் ஆர்டிகிள்ஸ் வருமா வராதா? அப்படி வந்துச்சுன்னா ஏ வருமா, ஆன் வருமா, த வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையஸ்ட் பீக் இன் வேர்ல்டு. த மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று தானே இருக்குது. அப்போ த யூஸ் பண்ணுறோம். த மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக். ஏன் அந்த இடத்துல த வருது ஹையஸ்ட்டுக்கு முன்னாடி? இந்த ஹையஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். அது வந்து சூப்பர்லேட்டிவில் இருக்குது. ஹை, ஹையர், ஹையஸ்ட். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஹையஸ்ட், கிளவரஸ்ட், ஸ்மாலஸ்ட், பிக்கஸ்ட், இந்த மாதிரி இஎஸ்டியில் முடிகிற அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக த வரணும். த மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. த வேர்ல்டு. தங்கம் விலை அதிகமாக இருக்கிறது, ஆனால் நான் ஒரு செயின் வாங்க விரும்புகிறேன். கோல்டு இஸ் காஸ்ட்லி பட் ஐ வாண்ட் டு பை செயின். உலோகங்களுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸ் வரக்கூடாது. கோல்டு இஸ் காஸ்ட்லி பட் ஐ வாண்ட் டு பை ஏ செயின். ஒரு செயின் வாங்க விரும்புகிறேன். ஏ செயின். அந்த நகரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. எனக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் நண்பர்கள் இருக்கின்றனர். There is university in that city. I have my friends in university. எந்த இடத்துல ஆர்டிக்கிள் வரும்? அது என்ன ஆர்டிக்கிள் வரும்? ஏ வருமா, ஆன் வருமா, த வருமா? AEIOU எல்லாமே வவல் சவுண்ட்ஸ். ஓகே. ஆன் அம்பர்லா. இந்த அம்பர்லா அப்படிங்கிற வார்த்தை யூவில் ஆரம்பிக்குது. ஆனால் எல்லா யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆன் வராது. இந்த இடத்துல யூனிவர்சிட்டி பாருங்கள். இதில் சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட். யுனீக், யூனிவர்சிட்டி, இது எல்லாமே யூனியன், இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏ தான் வரும். தெர் இஸ் எ யூனிவர்சிட்டி இன் தட் சிட்டி. அந்த நகரத்தில், இந்த சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போ அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏ யூஸ் பண்ணிட்டோம். தெர் இஸ் எ யூனிவர்சிட்டி இன் தட் சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில், அந்த பல்கலைக்கழகத்தில், இப்போ அந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு த யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் யூனிவர்சிட்டியை. அந்த யூனிவர்சிட்டியை திரும்ப சொல்கிறப்ப, அதே யூனிவர்சிட்டியை திரும்ப சொல்கிறப்ப த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல த எடுத்துகிட்டு மறுபடியும் ஏ அப்படின்னு போட்டோம்னா அது வேறு யூனிவர்சிட்டின்னு அர்த்தம். மொதல் சென்டென்ஸில் சொன்ன யூனிவர்சிட்டி கிடையாது, இன்னொரு யூனிவர்சிட்டின்னு அர்த்தம். ரெண்டு யூனிவர்சிட்டி ஆயிரும். ஸோ அதே யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு
இப்போ அந்த அப்படிங்கிற மீனிங் கொண்டு வர்றதுக்கு த யூஸ் பண்ணுறோம். நேற்று நான் உன்கிட்ட சொன்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இஸ் சால்வ்டு. எந்த இடத்துல ஆர்டிக்கல் வரும்? நேற்று நான் சொன்ன அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்போ அந்த பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப த ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன் நேற்று. அதே ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த அப்படின்னு சொல்கிறப்ப த ப்ராப்ளம் ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இஸ் சால்வ்டு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமை பற்றி சொல்கிறப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கும்? ஐ ஹாவ் எ ப்ராப்ளம். ஓகே, ஐ ஹாவ் எ ப்ராப்ளம். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. ஏ ப்ராப்ளம். அப்போ அதே ப்ராப்ளமை மறுநாள் சொல்கிறோம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே த ப்ராப்ளம் ஐ டோல்ட் யூ எஸ்டர்டே இஸ் சால்வ்டு. மறுபடியும் அதே ப்ராப்ளமை சொல்கிறப்ப த யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தோம். அதே மாதிரி ப்ராப்ளம் அடுத்த சென்டென்ஸில் பார்த்தோம். ஸோ முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது அதே விஷயத்தை சொல்கிறப்ப த யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஹூம் ஐ ரெஃபர்ட் இஸ் கம்மிங். நான் குறிப்பிட்ட அந்த மாணவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டுருக்கிறார். ஸ்டூடெண்ட் ஹூம் ஐ ரெஃபர்ட் இஸ் கம்மிங். எந்த இடத்துல ஆர்டிக்கிள் வரும்? என்ன ஆர்டிக்கிள் வரும்? த ஸ்டூடெண்ட் ஹூம் ஐ ரெஃபர்ட் இஸ் கம்மிங். ஓகே, த ஸ்டூடெண்ட். ஆல்ரெடி நான் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்துகிட்டு இருக்கிறாரு. யாரை ரெஃபர் பண்ணனோ அந்த ஸ்டூடெண்ட் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணுறோம். அதே பர்சனை அதே விஷயத்தை மறுபடியும் சொல்கிறப்ப த யூஸ் பண்ணுறோம். இப்போ தமிழில் பாருங்களேன், ஒரு கதை சொல்கிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அப்போ ஒரு அப்படின்னு கொண்டு வர்றோம். அப்போ ஒருங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஏ. there is a king in a city, in a country. ஓகே, எல்லா இடத்துலையும் ஏ வருதா? ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப அந்த ராஜாவுக்கு 2 மகன்கள். மறுபடியும் அதே ராஜாவை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ த கிங் ஹேஸ் 2 sons. இப்போ இந்த இடத்துல என்ன வந்துடுறோம்? த கிங் அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே ஏ கிங் அப்படின்னு சொன்னோம்னா வேற ஒரு ராஜாவை குறிக்கிறதா அர்த்தம். ஸோ ஒரே ஆளை ஃபஸ்ட்டு டைம் சொல்லிவிட்டு ரெண்டாவது தடவை அதே ஆளை சொல்கிறப்ப த யூஸ் பண்ணுறோம். இந்த படம் ஒரு காவியம். இந்த படம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்கிறது. ஆர்டிக்கிள் எந்த ஆர்டிக்கிள் வரும், எங்கே வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. திஸ் ஃபில்ம் இஸ் an epic. எபிக் வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிற வார்த்தை. ஆன் யூஸ் பண்ணிட்டோம். ஒரு எபிக், ஒரு காவியம். ஆன்னா சிங்குலர், தன்னா சிங்குலரும் வரும், ப்ளூரல் வரும். த மூவி டெல்ஸ் எ சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ an epic, த மூவி, எ சொல்யூஷன். ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கரெக்டாக ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.